இது அறிவியலை பாமரர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. சயின்ஸ் டீச்சிங் அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராமமூர்த்தி. நீங்கள் கேட்கவிருப்பது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் ட்விஸ். Can you introduce everyone in your family? This is my dad. This is my mom. That's my brother Jacob. That's my younger brother Matthew. And who are you? I'm Hannah. வைரஸ்னால் என்ன? இந்த கேள்வி நம்மள்ட்ட ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது. வைரஸை கண்டுபிடிச்ச டயத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா, வைரஸ்ன்றது ஒரு ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலர் பேராசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10-20 வருடங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் வைரஸை பற்றி. உதாரணத்துக்கு இந்த பாக்டீரியோஃபேஜை கவனிங்க. இது ஒரு வைரஸ், பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ். இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது, இன்னொரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண முடியல அதால். ஸோ அப்போ இந்த வைரஸுக்கு இந்த பாக்டீரியா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு பாக்டீரியாவை ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுனால அந்த பாக்டீரியாவுக்கு கைண்ட் ஆஃப் இம்யூனிட்டி கிடைக்கிது. இது ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் தானே. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு கிராஸ். இந்த கிராஸ்ன்றது ஹை டெம்பரேச்சரில், உதாரணத்துக்கு 55 டிகிரி சென்டிகிரேட்டில் உயிர் வாழக்கூடியது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராஸோட ரூட்டில் பார்க்குறாங்க, அங்கே ஒரு ஃபங்கை சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. கர்வுலேரியா ப்ரொட்யூபரேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்கை. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஃபங்கை தான் இந்த கிராஸோட டெர்மல் டாலரன்ஸுக்கு காரணம்னு யோசிக்கிறாங்க. இந்த ஃபங்கையில் பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோன்னா, கர்வுலேரியா தெர்மல் டாலரன்ஸ் வைரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிராஸை எந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்புமே இல்லாமல் வளர்க்குறாங்க, அது வளர மாட்டேங்குது. வெறும் ஃபங்கையை மட்டும் வச்சு வளர்க்குறாங்க, அப்பவும் வளர மாட்டேங்குது. ஸோ இந்த கிராஸ் 55 டிகிரியில் வளரணுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கணும், அந்த ஃபங்கல்லையும் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கணும். ஸோ வைரஸ்ன்றது இந்த ஃபங்கைக்கும் சரி பிளான்ட்டுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிஷியலாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த வேஸ்பை பார்க்குறோம், குளவின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கேட்டர்பில்லரில் அதோட எக்கை இன்ஜெக்ட் பண்ணுது. இப்போ இதோட எக்கை இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த எக் என்னாகும், ஹேட்ச் ஆகும். எக்லேருந்து இதோட குட்டி வெளியில் வரும். வெளியில் இந்த கேட்டர்பில்லரை சாப்பிடும். கேட்டர்பில்லரை சாப்பிட்டு உயிர் வாழும். இப்போ அந்த கேட்டர்பில்லரோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம யோசித்தோம்னா, இந்த இந்த வேஸ்போட யங் ஒன்றை இருக்க விடாது இல்லையா, கில் பண்ணிடும். இப்போ இந்த வேஸ்ப் என்ன பண்ணுது, அதோட எக்கோட சேர்த்து நிறைய வைரஸஸையும் ரிலீஸ் பண்ணுது. இந்த வைரஸ்ன்றது டிஎன்ஏ வைரஸ், பாலி அட்னா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த வைரஸோட ஜீன்ஸ் எல்லாமே இந்த கேட்டர்பில்லரோட இம்யூன் சிஸ்டத்தை டவுன் பண்ணிடுது. அதனால் இந்த கேட்டர்பில்லர் இந்த வேஸ்போட யங் ஒன்னுக்கு எதிராக எந்த விதமான ஃபைட்டையுமே பண்ண முடியலை. ஓகே, இதுக்கு அடுத்தது இது எல்லாமே லோயர் ஆர்கானிசத்தில் தானே, நமக்கு எதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டு டைரெக்டாக ஹியூமனில் பண்ண முடியாது, நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோட்டோபயாட்டிக் மைஸ் எடுத்துக்கிறாங்க. நோட்டோபயாட்டிக் மைஸ் அப்படின்னா, பிறந்ததில் இருந்து எந்த ஒரு பாக்டீரியாவையுமே சந்திக்காத ஒரு மைஸ், ரொம்ப ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மைஸ், சரியா. இந்த மைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது, சரியா. இப்போ இந்த மைஸுக்கு கட்டு பார்க்குறாங்க. இது கட், குடல். அந்த குடலில் நார்மலாக என்ன இருக்கணும், நிறைய பாக்டீரியா இருக்கணும். இது கண்ட்ரோல் மைஸ்.
நிறைய பாக்டீரியா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கட் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம கட்டில் நிறைய சிம்பியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது. அது நம்மளுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பாக்டீரியாலாம் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஏதோ ஒரு வகையில் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல CD3 அல்லது T செல் கவுண்ட்டு இருக்குது. இந்த நோட்டோபயாட்டிக் மைஸில் எந்த விதமான ஒரு பாக்டீரியாவையுமே நம்ம இந்த மைஸ் பக்கத்தில் விடுறது கிடையாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கட் மார்ஃபாலஜியை பார்த்தோம்னா நார்மல் கட் மார்ஃபாலஜி இல்லை. இதோட WBC கவுண்ட்டை பார்த்தோம்னா, ஒரு வகையான WBC கவுண்ட்டை பார்த்தோம்னா WBC கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நோட்டோபயாட்டிக் மைஸை என்ன பண்ணுறோன்னா, ஒரு வைரஸ் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணுறோம். மியூரைன் நோரோ வைரஸ்னு பேர். இந்த வைரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த நோட்டோபயாட்டிக் மைஸோட கட் மார்ஃபாலஜி கொஞ்சம் நார்மல் மைஸோட கட் மார்ஃபாலஜி மாதிரி வர ஆரம்பிக்குது. சரியா? இது நோட்டோபயாட்டிக் மைஸ், இது நோட்டோபயாட்டிக் மைஸ் வித் மியூரைன் நோரோ வைரஸ் அண்டு இது நார்மல் மைஸ். அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் டாட், இதில் ப்ரௌன் கலர் டாட் எல்லாமே CD3 செல்ஸ் அல்லது WBCயில் ஒரு டைப்புன்னு வச்சுக்கலாமே நீங்கள். ஸோ அப்போ இதுலேயும் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த WBC வந்து நார்மல் நிலைமைக்கு வருது, WBCயோட கவுண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த போது நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். பிளான்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ராட் அண்ட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட். நிக்கோஷியானா பெந்தாமியானா ஒரு பிளான்ட். சரியா? இந்த பிளான்ட்டை நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸ் அல்லது குக்கும்பர் மொசைக் வைரஸ், ப்ரூம் மொசைக் வைரஸ், டொபாக்கோ ரேட்டில் வைரஸ், பீட்ஸ், இந்த இவ்வளவும் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது இந்த நிக்கோஷியானா பெந்தாமியானாக்கு ட்ராட் அண்ட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் கிடைக்குது. அதே மாதிரி பீட்ரூட் இன்ஃபெக்டட் வித் குக்கும்பர் மொசைக் வைரஸ், கோல்டு டாலரன்ஸை அதுக்கு கோல்டு டாலரன்ஸ் கிடைக்குது. ஒயிட் கிளாவர் கிரிப்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் இருக்குது. இது லெக்யூம் பிளான்ட்டை, பயிர் வகையை சார்ந்த ஒரு பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த வைரஸோட கோட் ப்ரோட்டீனை நாடுலேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பயிர் வகையில் ரூட்டில் நாடியூல்ஸ் இருக்கும், ரூட் நாடியூல்ஸ். இந்த நாடியூல்ஸில் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும்போது தான் நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். அதனால் பயிர் வகைகளில் எல்லாம் புரதச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பயிர் வகைகளை சேர்ந்தது தான் லெக்யூம் தாவரம். இந்த லெக்யூம் தாவரத்தை, வைல்டு லெக்யூம் அப்படின்னா நம்ம கல்டிவேட் பண்ணுறது கிடையாது, தோட்டத்தில் வளர்க்குறது கிடையாது, காடுகளில் வளரக்கூடியது. இந்த வைல்டு லெக்யூமில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரூட் நாடியூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸை, இந்த செடியோட உடல் செயலியல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வைரஸாக ஒயிட் கிளாவர் கிரிப்டிக் வைரஸ் இருக்குது. அதோட கோட் ப்ரோட்டீனை வச்சு இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா நாடுலேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. ப்ரூம் மொசைக் வைரஸ் அது இன்ஃபெக்ட் பண்ண ரைஸ் பிளான்ட்டை பொறுத்தளவில் நிறைய ஆஸ்மோ ப்ரொடெக்டன்ட் வருது. அதனால் ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த ரைஸ் பிளான்ட் சஸ்டெயின் பண்ணிக்குது, அது தாங்கிக்குது. ஸோ இது இவ்வளவுமே கூட நம்மளுக்கு ஆச்சரியம் இல்லைங்க. ஒரு வைரஸ் பார்க்குறோம் நம்ம, டொமேட்டோ எல்லோ லீஃப் கர்ல் சைனா வைரஸ், இப்படி ஒரு வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டொமேட்டோ பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது. நம்ம இங்கே டொமேட்டோ பிளான்ட்டாக இதை நினச்சிக்குவோம். டொமேட்டோ பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது இந்த வைரஸ். இந்த டொமேட்டோ பிளான்ட்டில் பமீசியா டபாக்கி அப்படின்ற ஒரு இன்செக்ட் வந்து வெக்டராக இருக்குது, இந்த வைரஸோட வெக்டராக இருக்குது. இது என்ன பண்ணுவோம், டொமேட்டோ பிளான்ட்லேருந்து சாப்பை சக் பண்ணிவிட்டு, அதோட நம்மளை கொசு கடித்து ரத்தத்தை குடிச்சிட்டு போகுது இல்லையா, அதே மாதிரி இந்த பிளான்ட்டில் இந்த பமேசியா டொபாக்கின்ற பூச்சி பிளான்ட்டோட ஜூஸை குடிச்சிட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு போய் அந்த பிளான்ட்லேயும் ஜூஸை குடிக்கும்போது, அதை நம்ம பிளான்ட் சாப்புன்னு சொல்லுவோம், குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வைரஸை ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கொடுத்துருது. இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பூச்சி அதிக நாள் உயிர் வாழ்ந்துச்சுன்னா நிறைய பிளான்ட்டில் இந்த வைரஸை பரப்ப முடியும் இல்லையா? இப்போ இந்த டொமேட்டோ எல்லோ லீஃப் கர்ல் சைனா வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண பமேசியா டொபாக்கின்ற இன்செக்ட்டுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகுது அன்இன்ஃபெக்டடு கம்பேர் பண்ணும்போது. 2 பூச்சி எடுத்துக்கிறோம். ஒரு பூச்சி TYLCCNV இன்ஃபெக்ட் பண்ண பூச்சி, இன்னொன்று இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாத பூச்சி. இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது, வாழ்நாள் அதிகமாக இருக்குது, இதோட வாழ்நாள் கம்மியாக இருக்குது. சரியா?
ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்றது நம்மளுக்கு பெரிய அளவில் தெரில. இது வந்து ஒரு ரொம்ப கம்மியாக நம்ம படித்த ஃபீல்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ குட் வைரஸஸும் நம்ம பார்த்துட்டு, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய குட் வைரஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த வைரஸுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வைரஸ் மேலே உண்டான பார்வை கொஞ்சம் மாறுது. நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலர் பேராசைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா பேராசைட்ஸ் ஃபார் ஹோஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மிஷினரின்னு சொல்கிறோம். இதுதான் சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ட்விஸ்டில். இந்த ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் உருவாகிறது அல்லது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகிறத நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் உருவாகிறது டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். ஸோ ஹோஸ்ட்டோட டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இதை மட்டும்தான் வைரஸ் ஹைஜாக் பண்ணுது, வைரஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. வைரஸ் இதை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா தன்னோட ப்ரோட்டீனை தயாரிச்சுக்குது. ஏன்னா வைரஸால் அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை தயாரிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்தோன்னே ஹோஸ்ட்டோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸை அது தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குது. இப்படி யூஸ் பண்ணும்போது சில சமயம் டிசீஸ் காஸ் பண்ணலாம், சில சமயம் டிசீஸ் காஸ் பண்ணாமையும் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த ஹோஸ்ட் அதோட லைஃப் ப்ராசஸஸை முடிச்சுக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கூட இந்த வைரஸ் ஹெல்ப் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம குட் வைரஸஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த காரணங்களில் இந்த வைரஸை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் 3 மெயின் கேட்டகரி பார்க்குறோம். ஒன்று ஃபாஜ் தெரப்பி, அதுக்கடுத்தது வைரஸ் ஆன்கோ தெரப்பி, வைரல் ஆன்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அல்லது கேன்சர் தெரப்பி, அதுக்கு அடுத்து ஜீன் தெரப்பி. நம்ம முதல்ல ஃபேஜ் தெரப்பியை பார்ப்போம். பாக்டீரியோஃபாஜ், ஃபாஜ் ஆர் ஃபேஜ் எதுனாலும் ஒன்று தான். பாக்டீரியோஃபாஜ்ன்றது 1915 கண்டுபிடிக்கிறாங்க. அதில் 2 வகையான ஃபாஜ் இருக்குது. ஒன்று லைட்டிக் ஃபாஜ், இன்னொன்று லைசோஜெனிக் ஃபாஜ். இதை நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், 12th ஸ்டாண்டர்டில். ஸோ லைட்டிக் ஃபாஜ்ன்றது என்ன பண்ணுன்னா ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும், ஒரு ஃபாஜை இன்ஃபெக்ட் பண்ணோன்னா இந்த பாக்டீரியா செத்து போயிடும் உடனே, கில் தி பாக்டீரியா. லைசோஜெனிக் ஃபாஜ்ன்றது அதே மாதிரி தான், பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும், இது ரீப்ரொடியூஸும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திடீர்னு என்ன பண்ணும், இந்த வைரஸ் இந்த பாக்டீரியாவோட ஜீனோமில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வைரஸோட ஜீனோம் பாக்டீரியாவோட ஜீனோமோட இன்டகிரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா சாதாரணமாக ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது அப்போ இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா பாக்டீரியாலையுமே வைரஸோட டிஎன்ஏ இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால திடீர்னு இந்த ஃபாஜ் வந்து லைட்டிக் ஃபாஜாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாவை கில் பண்ணிடும். கில் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இதுக்குள்ளே நிறைய வைரஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பாக்டீரியாவை கில் பண்ணிவிட்டு வைரஸ் எல்லாமே வெளியில் வருது. சரியா? ஸோ இது லைட்டிக், இது லைசோஜெனிக். ஸோ இப்போ நம்ம லைட்டிக் ஃபாஜையும் லைசோஜெனிக் ஃபாஜையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் எதை நம்ம ஃபாஜ் தெரப்பிக்கு யூஸ் பண்ணலான்னு நீங்கள் யோசிங்க. அஃப்கோர்ஸ் லைட்டிக் ஃபாஜ் தான் இல்லையா? ஸோ இதில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா World War II சில ஃபாஜை வச்சு சில தெரப்பியூட்டிக்கல் அப்ரோச்சஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1928 பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டதுனால, பென்சிலின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா, ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக், பல பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக். இந்த பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஃபாஜ் தெரப்பின்றது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை, கொஞ்சம் அமைங்கிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சயின்டிஸ்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரீசெண்டாக 2019 பாக்டீரியோஃபாஜை வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கோபாக்டீரியம் ஆப்சஸஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. இந்த பாக்டீரியோஃபாஜை பார்த்திங்கன்னா யார் ஐசோலேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது பாக்டீரியோஃபாஜை ஐசோலேட் பண்ணுறாங்க. அந்த பாக்டீரியோஃபாஜை சயின்டிஸ்ட் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மைக்கோபாக்டீரியம் ஆப்சஸஸ்ன்ற பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேஜ் தெரப்பி. ஸோ இப்போ நான் கடைசியாக சொன்னது இந்த பேப்பரில் நீங்கள் படிக்கலாம். இன்ஜினியரிங் பாக்டீரியோஃபாஜஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட் வித் அ டிசமினேட்டிங் ட்ரக் ரெசிஸ்டன்ட் மைக்கோபாக்டீரியம் ஆப்சஸஸ். ஸோ ட்ரக் ரெசிஸ்டன்ட் மைக்கோபாக்டீரியம் வந்து டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியம், அல்லது லெப்ரே
2 டிசீஸும் காஸ் பண்ணக்கூடியது மைக்கோபாக்டீரியம் தான். ஸோ இந்த மைக்கோபாக்டீரியத்தில் நிறைய ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். நம்ம முன்னாடியே டிபி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இந்த எந்த ட்ரக்கு கொடுத்தாலும் இந்த பாக்டீரியா சாக மாட்டேங்குது. இதை நம்ம ஃபாஜி தெரப்பியை வச்சு க்ளீன் பண்ணலாம். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வைரல் ஆன்கோ தெரப்பி பார்க்குறோம். ஆன்கோனா கேன்சர், வைரஸை வச்சு கேன்சரை எப்படி நம்ம க்யூர் பண்ண முடியும்னு பார்க்குறோம். இப்போ சில வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா ஒன்லி டியூமர் செல்ஸில் மட்டும்தான் ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த வைரஸை நம்ம கொஞ்சம் அல்ட்ரு பண்ணி டியூமர் செல்ஸை எல்லாத்தையும் கில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம கேன்சரை க்யூர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நாங்கள், மிக்ஸோமா அண்டு செனிகா வேலி வைரஸ், இந்த 2 வைரஸும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சில வைரஸை மாடிஃபை பண்ணுறோம், மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த டியூமரை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிறோம். கடைசியாக ஒரு வைரஸ் டியூமர் செல்லை அல்லாது கேன்சர் செல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபெக்ட் பண்ணி கில் பண்ணிடுது. இந்த ஐடியாவுக்கு பேர் தான் வைரல் ஆன்கோ தெரப்பி. இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட், கேன்சர் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணணும், நார்மல் செல்லை விட்டுறணும். நம்ம ஆன்கோ தெரப்பியில், கேன்சர் தெரப்பியில் நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கீமோதெரப்பின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அந்த கீமோதெரப்பியில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து நார்மல் செல்ஸையும் கில் பண்ணிடுது, கேன்சர் செல்ஸையும் கில் பண்ணிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போதும் நார்மல் செல்ஸும் அஃபெக்ட் ஆகுது, கேன்சர் செல்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கலாம்னா வைரஸை ரெடி பண்ணி அது கேன்சர் செல்லை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இதில் 2 டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் செலெக்ஷன், நெகட்டிவ் செலெக்ஷன். ஸோ நார்மலாகவே செல்லில் நிறைய ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ரிசெப்டார்ஸ் வழியாக தான் நம்ம ஒரு சிக்னல் வந்து செல்லுக்கு வெளியிலேருந்து செல்லுக்கு உள்ளே வரும். இதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நம்ம வீடுகளில் காலிங் பெல் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ரிசெப்டார். காலிங் பெல் அமுக்குனா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அந்த ரிசெப்டாரை யோசிச்சிக்கலாமே. இப்போ இதில் வைரஸ் செல்லுக்கு மட்டும் தனியாக சில ரிசெப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டார் நார்மல் செல்லில் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிசெப்டாரை டார்கெட் பண்ணோம்னா ஈஸியாக வைரஸை கேன்சர் செல்லை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். அதை நம்ம சொல்கிறோம் நியோ ஆன்டிஜென்ஸ். நியோ ஆன்டிஜென்ஸ்னால் வைரஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். அதை ஃபைன் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கேன்சர் செல்லை டார்கெட் பண்ணலாம். அடுத்தது போஸ்ட் என்ட்ரி டார்கெட்டிங். அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஓகே இது வந்து ப்ரீ என்ட்ரி டார்கெட்டிங், ஓகே சாரி போஸ்ட் என்ட்ரி டார்கெட்டிங். போஸ்ட் என்ட்ரி டார்கெட்டிங்னா ஒரு வைரஸை செல்லுக்குள்ளே அனுப்பிடுறோம். செல்லுக்குள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அந்த வைரஸ் டார்மெண்ட்டாக தான் இருக்குது, இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணல, டார்மெண்ட்டாக இருக்குது, தூங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வைரஸில் சில ப்ரொமோட்டர் எக்ஸசிவாக ஆக்டிவ் ஆகும். ப்ரொமோட்டர்னால் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு ஜீனை ப்ரொமோட் பண்ணுறது தான் ப்ரொமோட்டர்ஸ். சரியா? ஒரு மோட்டிவேஷனல் எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோமே ஃபார் ஜீன். இப்போ இந்த ப்ரொமோட்டர் சில வைரஸ் ஆன்கோ செல்ஸில் மட்டுமே அல்லது கேன்சர் செல்ஸில் மட்டுமே இருக்கும். இந்த ப்ரொமோட்டர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வைரஸை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது ரொம்ப சிம்பிள், போஸ்ட் என்ட்ரி டார்கெட்டிங் பார்க்குறோம். சர்ச்சிங் ஃபார் ப்ரொமோட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செல் இருக்குது, இந்த செல்லில் வைரஸ் உள்ளே போயிடுது, பட் ஆனால் இந்த வைரஸ் வந்து தூங்கிக்கிட்டே இருக்குது. இந்த வைரஸ் எப்போ முழிக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ரமோட்டர் இருக்கும்போது முழிக்கும். ப்ரமோட்டர்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். ஒரு ஜீன் இருக்கும், இந்த ஜீன் நம்மளுக்கு ஜீன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஜீனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது ப்ரமோட்டர் ஜீனுக்கு முன்னாடி இருக்கும். இந்த ஜீனுக்கு முன்னாடி இருந்து இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை அல்லது இதிலிருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் ப்ரமோட்டர். சில ப்ரமோட்டர்ஸ் கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், கேன்சர் செல்ஸில் மட்டும்தான் அந்த ப்ரமோட்டர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ப்ரொமோட்டர் எந்தெந்த செல்லுலலாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு, அந்த ப்ரொமோட்டர் இருந்தால் இந்த வைரஸ் வேக் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் வைரஸை. அப்புறம் என்ன செய்யும், வைரஸ் எந்திரிச்சோன்னே இந்த செல்லை கில் பண்ணிடும். ஸோ இப்போ கேன்சர் செல்லில் மட்டும்தான் ஒரு சில ப்ரொமோட்டர் இருக்கும். அந்த ப்ரொமோட்டர் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் இந்த கேன்சர் செல்லை கில் பண்ணும். அந்த ப்ரொமோட்டர் இல்லைன்னா வைரஸ் தூங்கிக்கிட்டே இருக்கும், இது முழிக்காது. அடுத்தது போஸ்ட் என்ட்ரி டார்கெட்டிங்கில் இன்னொரு டார்கெட்டிங் பார்க்கலாம். இது எவ்வளவும் பாசிட்டிவ் டார்கெட்டிங். நெகட்டிவ் டார்கெட்டிங்னா எப்படின்னா,
நார்மல் செல்லில் சில ஆர்என்ஏ சின்ன சின்ன ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும், அதை நம்ம மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். கேன்சர் செல்லுலையும் இதே மாதிரி மைக்ரோ ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் சில மைக்ரோ ஆர்என்ஏ நார்மல் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகும், கேன்சர் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போது நம்ம ஒரு வைரஸை உள்ளே அனுப்புகிறோம், அது ஆக்டிவாக இருக்குது. சரியா? இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய வைரஸ் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ஸ்லீப் ஆயிரும். சரியா? முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வைரஸ் மைக்ரோ ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா தூங்கிடும். அதே மைக்ரோ ஆர்என்ஏ கேன்சர் செல்லில் இல்லைன்னா இந்த கேன்சர் செல்லை கில் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் டார்கெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு வைரஸை ஒரு பர்டிகுலர் கேன்சர் செல்லை டிடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பர்டிகுலராக கில் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வைரஸில் சில வெப்பன்ஸை கொடுத்து அனுப்புகிறோம் வைரஸ்க்கு. சரியா? ஸோ இந்த வைரஸில் நம்ம கொடுக்குற வெப்பன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரோ ட்ரக் கன்வெர்டேஸ். ப்ரோ ட்ரக் கன்வெர்டேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடியே கீமோதெரப்பி பார்த்தோம். கீமோதெரப்பியில் ஒரு பிரச்சனை என்ன, நார்மல் செல்ஸையும் அது கில் பண்ணுச்சு. இப்போ அந்த கீமோதெரப்பியில் உள்ள கெமிக்கலை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஆக்டிவ் கெமிக்கலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்ஆக்டிவ் கெமிக்கல்னால் இந்த கெமிக்கல் தூங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வைரஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கெமிக்கலை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த வைரஸில் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோ ட்ரக்கை ஆக்டிவ் ட்ரக்காக மாற்றக்கூடிய என்சைம். அதுக்கு நம்ம ப்ரோ ட்ரக் கன்வெர்டேஷன் சொல்லிடுறோம். இப்போ இந்த வைரஸ் கேன்சர் செல்லை டார்கெட் பண்ணக்கூடிய வைரஸாக இருக்கும். ஸோ அப்போ மருந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், வைரஸும் எல்லா இடத்துலையும் இருக்காது. வைரஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. வைரஸ் எந்தெந்த செல்லுலாம் கேன்சர் செல்லோ அந்தந்த செல்லில் மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது பக்கத்தில் இந்த மருந்து போகும்போது என்னாகும், ப்ரோ ட்ரக் கன்வெர்டேஷன்றது ஆக்டிவ் ட்ரக்காக மாற்றிடும். இந்த ட்ரக்கு கேன்சர் இன்ஃபெக்டட் செல்ஸை கில் பண்ணிடும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் அயான் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். சில வைரஸ் என்ன பண்ணும்னா, வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் கேன்சர் செல்லுக்குள்ளே போகுது. கேன்சர் செல்லுக்குள்ளே போணுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனை இந்த செல்லில் வச்சிரும். இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் வழியாக நம்ம சில ட்ரக்கை அல்லது அயான்ஸை உள்ளே அனுப்பலாம், அல்லது நம்ம இமேஜிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். கேன்சர் செல்லு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது அயன் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இம்யூனோஸ்டிமுலேட்டரி ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி ஒரு வைரஸ் இருக்குது, கேன்சர் செல்லை ஐடென்டிஃபை பண்ணுது. கேன்சர் செல்லை ஐடென்டிஃபை பண்ணோன்னா சில கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது, லைக் ப்ரோ ட்ரக் கன்வெர்டேஸ். இந்த கெமிக்கல்லாம் என்ன பண்ணுன்னா WBCயை அட்ராக்ட் பண்ணும். WBCயை அட்ராக்ட் பண்ணும்போது அதில் கிரானுலோசைட் இருக்கும், மோனோசைட். இந்த ரெண்டு செல்லையும் அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர், CSFன்னு சொல்லுவோம். கிரானுலோசைட், மோனோசைட், காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். இதை இன்டியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், WBCயோட எண்ணிக்கை அதிகமாயிரும். எண்ணிக்கை அதிகமானுச்சுன்னா அது WBCயை கேன்சர் செல்லை கில் பண்ணிடும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆர்மிங் வைரல் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்று வைரஸ். இந்த வைரஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிசைன் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணி, சரியா, கேன்சர் செல்லை மட்டும் டார்கெட் பண்ணி கில் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவதாக வைரஸை நம்ம மறுபடியும் டிசைன் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா இந்த வைரஸ் மேலே சில கெமிக்கலை வச்சு அனுப்பிடுறோம். இந்த கெமிக்கல்ன்றது என்ன பண்ணுது, இதுக்கு பர்டிகுலராக கேன்சர் செல்லை டார்கெட் பண்ணுற மாதிரி அனுப்பிடுறோம். இந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த செல்லை கில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாகவும் நம்ம வைரஸை யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை ட்ரீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வைரல் ஜீன் தெரப்பி பார்க்குறோம். இப்போ அந்த வைரல் ஜீன் தெரப்பிக்கும் ஆன்கோ தெரப்பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, கேன்சரை க்யூர் பண்ணிச்சுன்னா அது ஆன்கோ தெரப்பி. இதே மாதிரி வைரஸை நம்ம அல்ட்ரு பண்ணி ஒரு ஜெனட்டிக் டிசீஸை, ஒன் ஜீன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டிசீஸை நம்ம க்யூர் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வைரல் ஜீன் தெரப்பி. இது என்ன பண்ணும், அ குட் ஜீன். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு, ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா மியூட்டேஷன் இன் ஒன் ஜீன். நம்ம உடம்புல நிறைய ஜீன் இருக்குது, ஒவ்வொரு ஜீனும் ஒரு வேலையை பார்க்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஜீன் நல்ல ஜீனாக இல்லாமல் பேட் ஜீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசீஸ் வரும். ஸோ அதுக்கு உண்டான குட் ஜீனை எடுத்துக்கிறோம், இதை வைரஸ்கிட்ட கொடுக்குறோம், அந்த வைரஸை பேஷண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா குட் ஜீனை கரெக்டாக நமக்கு கொடுத்துருது. கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆயிரும். இது வைரல் ஜீன் தெரப்பியோட லாஜிக். ஸோ இது ஏன் இது ரொம்ப ஃபேமஸ்,
கேன்சர் தெரப்பியோட இது அதிகமாக ஃபேமஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ஒன் ஜீன் டிஸார்டர்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது ஹியூமன் பாப்புலேஷனில். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம்னா 200 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இதில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது. நம்ம இந்த டிசீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பல பேரை காப்பாற்றலாம். ஸோ மோர் தென் 1800 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்த வைரல் ஜீன் தெரப்பி ரிலேட்டடாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இந்த ஜீன் தெரப்பியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், குட் ஜீன் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த குட் ஜீனை வந்து ஒரு வைரஸ்ட்டை கொடுக்குறோம். இந்த வைரஸ் என்ன பண்ணுது, வெக்டராக வேலை பார்க்குது. நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம எந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த குட் ஜீனை கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்னு வச்சுக்கோமே, லிவரில் ஒரு டிசீஸ் இருக்குது, லிவரில் ஒரு ஜீன் சரியாக வேலை செய்யலை, நம்ம குட் ஜீன் எடுத்து வைரஸை கொடுத்து லிவரில் கொடுத்துருன்னு சொல்கிறோம், அது லிவரில் கொடுத்துருது. ஸோ இந்த குட் ஜீனை வச்சு நம்ம குட் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனால் டிசீஸ் சரியாயிருது. சரியா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம டைரக்ட் டெலிவரின்னு சொல்கிறோம். செல் பேஸ்டு டெலிவரினா நம்ம என்ன பண்ணுறோம்னா உடம்புல இருந்து சில செல்ஸை வெளியில் எடுத்துடுறோம். இந்த செல்லை நம்ம ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் வளர்க்குறோம். அந்த செல்லை வைரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 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 வைரஸ் என்ன பண்ணுதுன்னா குட் ஜீனை மட்டும் செல்லுக்கு உள்ளே கொடுத்துருது. கொடுத்ததுக்கப்புறம் இந்த செல் வந்து பேட் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு குட் ஜீனை எடுத்துக்குது. குட் ஜீனை எடுத்ததுக்கப்புறம் இந்த செல்லை நிறைய ரீப்ரொடக்ஷன் பண்ண வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ண வச்சு இந்த செல்லை திருப்பியும் நம்ம பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே அனுப்பிடுறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா செல் பேஸ்டு டெலிவரின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வைரஸ் ஜீன் தெரப்பினா என்னென்னு பார்த்தோம். இந்த ஜீன் தெரப்பியை 2 மெத்தடில் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தோம். டைரக்ட் டெலிவரி, செல் பேஸ்டு டெலிவரி. ஸோ என்னென்ன வைரஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா ரெட்ரோ வைரஸஸ் யூஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த குரூப். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வைரஸ். லென்டி வைரஸஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகெயின் லென்டி வைரஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரெட்ரோ வைரஸ். அதுக்கப்புறம் அடினோ அசோசியேட்டட் வைரஸஸ் யூஸ் பண்ணுறோம். அடினோ வைரஸஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைரல் வெக்டார். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய வைரஸஸை நம்ம வைரல் ஜீன் தெரப்பிக்காக யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் டிசீஸ், என்னென்ன டிசீஸ்லாம் நம்ம இது பண்ணுறோன்னு சும்மா நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்காக நான் சில டிசீஸ் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி, லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் டெஃபிஷியன்சி, ஹீமோஃபிலியா பி, ஹீமோக்ளோபினோபதிஸ் அண்ட் தலசீமியா, ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி, ரெட்டினல் degenerative disease and Leber's congenital amaurosis. இதை பற்றி நம்ம பின்னாடி ரீவிசிட் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்-லிங்க்டு அட்ரினோ லியூகோடிஸ்ட்ரோபி, விஸ்காட் ஆல்ட்ரிச் சிண்ட்ரோம். ஸோ பேர்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்கும். தேங்க் காட் நம்மளுக்கு இந்த டிசீஸ் எதுவுமே இல்லை இல்லையா? ஓகே, சரி நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இந்த ஜீன் தெரப்பியோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். இந்த ஹிஸ்ட்ரி ரொம்பவே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்த ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா 1993 அடினோ வைரஸ் வச்சு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா யாருக்குமே இந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பேஷண்ட்டோட உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம் இதை ஒரு வைரஸாக நினச்சி இதை ரெப்ளிகேட்டே ஆக விடாமல் பண்ணிடுச்சு. ஸோ இதுகிட்ட குட் ஜீன் இருக்குன்றது இம்யூன் சிஸ்டத்துக்கு எப்படி தெரியும்? ஓகே, அதுக்கு அடுத்தது இன் 1999 மறுபடியும் நம்ம அடினோ வைரஸ் வெக்டரை எடுத்துக்கிறோம். ஆர்னித்தேன் டிரான்ஸ்கார்போமெலேஸ் டெஃபிஷியன்சின்ற ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறோம். இது வந்து ஆர்னித்தேன் டிரான்ஸ்கார்போமெலேஸ்ன்ற என்சைம் நம்மளுக்கு இல்லை, இதோட ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கும், பேட் ஜீனாக இருந்திருக்கும். இந்த பேட் ஜீனை குட் ஜீனாக மாற்றுறதுக்கு உண்டான வைரல் ஜீன் தெரப்பியை நம்ம ட்ரையல் பண்ணுறோம், கிளினிக்கல் ட்ரையல். இந்த கிளினிக்கல் ட்ரையல் போது முதலாக ஒரு பர்சன் வைரல் ஜீன் தெரப்பினால் இறந்து போகிறார். மொத்தம் 18 பேருக்கு இதில் கொடுக்குறாங்க, இந்த வைரல் ஜீன் தெரப்பியை கொடுக்குறாங்க. இதில் 17 பேருக்கு எக்கச்சக்கமான மோசமான சிம்டம்ஸ்லாம் வந்தது. அதில் ஒருத்தர் வந்து 18வது நபர் செத்தே போனார் 98 மணி நேரத்துக்கு உள்ளாவே. உடனே இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜெர்மனில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்ரோ வைரல் வெக்டரை எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்-லிங்க்டு சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி, ஸ்கிட்னு சொல்லுவோம் இதை, சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி. இம்யூன் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு இருக்கவே இருக்காது.
சரியா, ரொம்ப லோவாக இருக்கும். இவங்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணால் கூட போதும், இவங்க லைஃபே ரொம்ப த்ரெட்டனிங் ஆகி போயிடும். ஸோ அதை நம்ம ஸ்கிட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, எனிகவ் இந்த ஸ்கிட்டு பேஷண்ட்டுக்கு இந்த ரெட்ரோ வைரஸ் வெக்டரை வச்சு இந்த ஜீனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 9 பேரில் 4 பேர் க்யூர் ஆகிட்டாங்க. சரியா, 3 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த க்யூர் ஆனவங்க எல்லாருக்கும் லுக்கீமியா வந்துருச்சு, கேன்சர், பிளட் கேன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஐயோ இது ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரிசர்ச்சை பேன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது ரிசர்ச்சில். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து போராடி 2009 லென்டி வைரஸ் வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த லென்டி வைரஸ்ன்றது கிட்டத்தட்ட HIV குரூப் ஆஃப் வைரஸஸ். லென்டி வைரஸ் வெக்டர் எடுத்துக்கிறோம். மறுபடியும் அதே எக்ஸ் லிங்க்டு அட்ரினோலியூகோடிஸ்ட்ரோஃபி இந்த டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, டிசீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. டிசீஸ் இம்ப்ரூவ் ஆகலை, அந்த டிசீஸில் இருந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அதுக்கடுத்தது இன் 2019 லென்டி வைரஸ் வெக்டரில் எக்ஸ் லிங்க்டு அட்ரினோலியூகோடிஸ்ட்ரோஃபி ஐ திங்க், அல்லது எக்ஸ் லிங்க்டு சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு நினைக்கிறேன். 8 குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எல்லாருமே 18 மாதத்தில் க்யூர் ஆகிடுறாங்க. சரியா, ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய கிளினிக்கல் ட்ரையல் இருக்குது. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சோ அதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் லிங்க்டு அட்ரினோலியூகோடிஸ்ட்ரோஃபி, இது பிரெயினில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். பிரெயினில் நியூரானில் வந்து ஒரு மைலினேஷன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். சரியா, இதுதான் நியூரான் செல்னால் நம்ம எப்படி ஷர்ட் போடுறோமோ அதே மாதிரி இந்த நியூரான் வந்து ஒரு மைலினேஷன்ற ஒரு ப்ராசஸ் இந்த நியூரானில் நடக்கும். இதை சுற்றி ஒரு கிளையல் செல்லுன்ற ஒரு செல் வந்து ஷர்ட் மாதிரி சுற்றி இருக்கும். சரியா, அதுக்கு பேர் தான் மைலினேஷன். இந்த ப்ராசஸில் வரக்கூடிய குறைபாடு தான் எக்ஸ் லிங்க்டு அட்ரினோலியூகோடிஸ்ட்ரோஃபி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஃபெக்டட். அடுத்து டயக்னோசிஸ். இந்த ஒயிட் கலர் பேச்சஸ் எல்லாமே டிசீஸ். நாள் ஆக ஆக இந்த பேச்சஸ் வந்து சிவியர் ஆகுது, ஒயிட் கலர் பேச்சஸ் அதிகமாகுது, அப்போது டிசீஸ் சிவியர் ஆகுது. இப்போ இந்த பி பேனல்ன்றது டிசீஸ் கொடுத்தது, ட்ரீட்மெண்ட் பண்ணது, ஜீன் தெரப்பி கொடுத்தது. இது பிஃபோர் ஜீன் தெரப்பி. ஓகே, இது 12 மந்த்துக்கு அப்புறம், 16 மந்த்துக்கு அப்புறம், 30 மந்த்ஸுக்கு அப்புறம், 24 மந்த்ஸுக்கு அப்புறம். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் பேச்சஸ் பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது, அன்ட்ரீட்டட் பர்சனுக்கு எவ்வளோ இருக்குது, ட்ரீட்டட் பர்சனுக்கு எவ்வளோ இருக்குது. சரியா, ஸோ மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணும்போது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, கண் சார்ந்த குறைபாடுகளுக்கு உண்டான வைரல் ஜீன் தெரப்பி. இப்போ இதில் வந்து நான் ரெட்டினல் எபித்திலியல் செல்ஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன். ரெட்டினல் எபித்திலியம் 3-4 லேயர் இருக்கும் இதில். ஸோ நம்ம கண்ணில் இது வந்து லென்ஸு, இது ஐபால். இந்த ஐபாலில் இந்த சைடு இருக்கக்கூடிய இதுதான் வந்து நம்ம பார்வைக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம். இங்கே தான் என்ன பண்ணுது, லைட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நர்வ்ஸ் அல்லது நியூரான் மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது. இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எல்லாத்தையும் வச்சு ஒரு இமேஜை நம்மளுக்கு காமிக்குது. சரியா, ஓகே. இந்த எபித்திலியல் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்குது. ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பைப்போலார் செல்ஸ், கேங்லியான் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து நர்வ் செல்லாக, இதான் நான் சொன்னது, இந்த நர்வ் ஃபைபர் வந்து பிரெயினுக்கு போகும், அங்கே பிரெயின் இமேஜை ரெடி பண்ணும். ஸோ இதில் நிறைய செல்ஸ் இருக்குது, நிறைய ஜீன்ஸ் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ அங்கே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அடினோ அசோசியேட்டட் வைரஸஸ், லென்டி வைரஸஸ், அடினோ வைரஸஸ், இதில் இருக்கக்கூடிய வைரஸஸ் அண்டு இதில் என்னென்ன ஜீன்லாம் போட்டோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ், அதில் வந்து எந்த செல்லில் இந்த ஜீன் பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சார்ட் இங்கே இருக்குது. இவ்வளவும் நம்ம கிளினிக்கல் ட்ரையல் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நம்ம அதை டீட்டெயிலாக அங்கே பார்க்க போகிறது கிடையாது. எக்ஸப்ட் லீபர் கன்ஜெனிட்டல் அமரோசிஸ். இந்த லீபர் கன்ஜெனிட்டல் அமரோசிஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, RPE65ன்ற ஒரு ஜீன் இருக்குது, அதுதான் பேட் ஜீன், அதில் மியூட்டேஷன் நடந்தது, அதுதான் லீபர் கன்ஜெனிட்டல் அமரோசிஸ். இது எதுக்கு அப்படின்னா ஃபோட்டோ ரிசெப்டார் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. ஃபோட்டோ ரிசெப்டார்ன்றது லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசெப்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜீனை எடுத்து ஒரு நாயை எடுத்துக்கிறோம். இந்த நாய்க்கு இந்த டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாய்க்கு
லீபர் கன்ஜெனிட்டல் அமரோசிஸ் இருக்குது டிசீஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அடினோ அசோசியேட்டட் வைரஸ் எடுத்துக்கிறோம். அந்த வைரஸில் குட் ஜீனை போட்டு டாகுக்கு கொடுக்குறோம். இந்த குட் ஜீன் டாகுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டாகோட கண்ணில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது, நாய்க்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் அசால்ட்டாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய நாயை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிசீஸ் சரியாகிட்டா சரியாகலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா? ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ டாகில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சேன். கண் இந்த இடத்துல தான் அந்த லேயர் இருக்குது. இந்த லேயரில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஊசியை வச்சு கரெக்டாக இந்த லேயரில் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த வைரஸை. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டாகில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. டாகுக்கு பண்ணி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஹியூமனுக்கு பண்ணால் தானே அதுக்கு ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. சரியா? நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு கம்பெனி வந்து சில பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி பார்க்குது. ஸோ அதோட ஸ்டோரியை தான் நம்ம உங்களுக்கு முதல்ல இங்கே கொடுத்தேன். நீங்கள் பாருங்கள். இந்த ஹானா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு 1 மாதம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறத அவங்க பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. One of the rooms after the ERG was finished and essentially told us the ERG was flat and that confirmed the diagnosis of Leber's congenital amaurosis. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது இந்த டிசீஸ் லீபர் கன்ஜெனிட்டல் அமரோசிஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பிளைண்ட் ஆகிடும். அவங்களுக்கு விஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10% தான் விஷன் இருக்கும் அவங்களுக்கு. 90% தெரியாது. இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ரொம்ப பிரைட்டான லைட் சோர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தூக்கி கொஞ்சம் போது மேலே லைட் இருக்குது பாருங்கள், அந்த லைட்டையே தான் பார்க்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய லைட் சோர்ஸே அந்த குழந்தைக்கு டிம்மாக தான் தெரியும். நம்ம ஃபேஸ்லாம் தெரியாது நார்மலாக. வேறு எதுவுமே தெரியாது. ஒரு பிரைட்டான லைட் சோர்ஸ் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. Essentially, they make a good copy of the bad gene. They attach it to a viral vector, and they inject it directly into the retina. And then the good copy of the gene starts to replicate. And then Hannah sees. That's simple. That's same-day surgery. Same-day surgery. When in that morning it was Home by dinner. home by dinner. The next morning she sat down in her seat at the table. She has a little desk lamp. இந்த பொண்ணோட டேபிளில் அது உட்காருது. பக்கத்துலேயே லைட் இருக்குது பாருங்கள். இந்த லைட்டை போட்டால் தான், அவ்வளோ பிரைட் லைட்டில் தான் அதுக்கு தெரியும். இந்த டிசீஸை க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த லைட் இல்லாமையே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா லைட்டை போடுறாங்க, ஐயோ ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. It was too bright. And no light has ever been too bright for Hannah. How do you think the people that gave your daughter this wonderful treatment option, what parent wouldn't give their own eyes for their daughter to see a sunset? These people who've never met Hannah, a very small percentage of the people that are involved with this have met Hannah. And they committed their lives and their daily lives to this. And say thank you. We want to shout on mountaintops. I think people to understand their time, their money, and their effort is so worth it. One night I was outside and there was a very bright star. It was pretty low in the sky. And I was able to kind of, point to you see the tree and the bush and, look right above that. Do you see that little white light in the sky? I said, that's a star. She said, I can see it. That was the first time she ever saw a star. Pretty special. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில்
ஹேனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுது. இருந்தாலும் இப்போ நம்ம சயின்டிஸ்ட் என்ன எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வருங்காலத்தில் இன்னும் நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை வைரல் ஜீன் தெரப்பியோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்யூர் பண்ணலான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் கேட்டது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நான் உங்கள் ராமமூர்த்தி. மேலும் பல எபிசோடை professor.ram.online மற்றும் science-teaching-academy.com என்ற இணையதளங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸையும் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியும் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.